தமிழக அமைச்சரவையில வந்து இப்ப இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணலாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது ஒரு கேள்வியா? கடைசி நேரத்துலயும் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எப்ப முடிய போற நேரத்துலதான் மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி எல்லாம் சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றது அவங்களுக்கு வாடிக்கையா போச்சு. பண்ணக்கூடாது, அப்படி முடிய போற நேரத்துல பண்ணக்கூடாது பண்றாங்க. அது என்னென்ன தவறுகள் இருக்கிறத மக்கள் கொடுக்கிற வாக்குகள் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அதில் குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள். கடந்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டுட்டாங்க. இப்போ வந்து சட்டமன்ற தொகுதியில் வந்து கூட்டணியில் வச்சிருக்கிறதுல வந்து இடி ரேட்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்போ கூட்டணி வச்சிருக்காருன்னு சொல்லி ஐ பெரியசாமி நேற்று குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஐ பெரியசாமி மேல எத்தனை வழக்கு இருக்கு? அது அவரு முதுக இருக்கிற அழுக்கு பார்க்காம அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு அவருக்கு வெட்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வழக்கு அவர் விடுதலையானு சொன்ன வழக்கை அந்த வழக்கு மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்டு போய் சொல்லி மறுபடியும் ஐ பெரியசாமி வழக்கில் தவறு செய்திருக்கிறார், அதுக்கு விரைவாக பேசி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற அந்த முக்கியமான நடவடிக்கைகள் இருக்கிறது. எனவே இவர்கள் வழக்கை சந்திக்க வேண்டும், தண்டனையை பெற வேண்டும் என்று சொல்லி திரு ஐ பெரியசாமி அவர்கள் மட்டுமல்ல, திரு துரைமுருகன், திரு வேலு, நேரு, KKS ராமச்சந்திரன், இன்னொருத்தர் தங்கம் தென்னரசு, இது போன்ற அமைச்சர் மொத்தம் 9 அமைச்சர் 10 அமைச்சர் மீது வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கிறது. அவர்கள் மீது எந்த நேரமும் சட்ட விதிப்படி மாற்றி நீதிபதி தண்டனை எதிர்பார்த்து கொடுக்கிறார். அவர்கள் தப்பவே முடியாது. அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டு சிறைக்கு போக இருக்கிற திரு ஐ பெரியசாமி அவர்கள் இப்படி பேசுவது வேடிக்கையா இருக்கிறது. அதே போல இப்ப ரெண்டு கட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அனைத்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் புஷ்வானம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே 525 வாக்குறுதி திமுக கொடுத்தப்போ புஷ்வானமா போயிருக்கு. புஷ்வானங்கிறது மட்டும் சொல்றாங்க, அது கிடையாது. இது இப்ப எல்லாமே செய்வோம் சொல்லிதான் நாங்க அறிவிச்சிருக்கோம். தேர்தல் முடிஞ்ச உடனே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக வாக்குறுதியை மாண்புமிகு எடப்பாடி அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக நடக்கும், 100க்கு 100 நடக்கும். இது மட்டுமல்ல, இன்னும் அறிவிப்பு வர இருக்கிறது, அதுல பார்த்துக்கணும். தமிழக வாழ்வுரிமை கட்சி 5 வருஷமா அவங்க தான் வேல்முருகன் தம்பியை நல்ல பரபரப்பா பேசக்கூடியவர், நியாயமானவர். அவர் இதை சொல்லியிருப்பது எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்றீங்க நிருபர்கள் அது ஊழல் கட்சி திமுக வந்துட்டாருன்னு சொன்னா அவரை அன்போடு நாங்கள் வரவேற்க உண்மையை சொன்னதற்கு தலைவர் விஜய் பார்த்து அதிமுக திமுக பயப்படுதுன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அண்ணன் செங்கோட்டையன் இருக்காருங்களே, அவரு ஏற்கனவே நான் பல கேள்விக்கு போட்டதுக்கு ஒண்ணு கூட இன்னும் பதில் சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறோம், அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர், மறுபடியும் ஆட்சியிலிருந்து வந்திருக்கிறார் சொன்னோம். அவர் கருப்பு படத்தை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய்னு சொன்னோம். விஜயும் பதில் சொல்லலை, இவரும் பதில் சொல்லல. வாய் இருக்குன்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறாரு. வாய் இருக்குன்னு அவர் என்ன செய்யறோம் அதான் நானும் செய்யறேன். அதுல பதில் கரெக்டா சொல்லணும். வாய் இருக்குன்னு ஏதாவது பேசுறேன்னா இது வரைக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆமா என்பது வழக்கு போட்டாங்க, நான் ஊழல்வாதி, நான் சிறைக்கு போனேன் போனேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எங்களை இதை சொன்ன நான் சொன்னது உண்மை. கருப்பு பணம் வாங்குறது, விஜய் வாங்குறது உண்மை. எத்தனை தடவை சொல்றது? நம்ம பொதுமக்களுக்கு எல்லா அமைச்சர்களும் மற்ற திமுக காரங்கெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பதில் சொன்னாதானே நமக்கு தெரியும். இல்லை நான் நேர்மையானவர், ஊழல் வழி இல்லை, எல்லாமே வெள்ளை பணத்துல தான் வாங்குவேன், என் சம்பளம் இவ்வளவுதான் அப்படின்னா எங்கெங்க இப்போ ரைட்டு நடந்திருக்காங்க எல்லாமே அதுக்குள்ள ஆதாரங்கள் எடுத்துப்பாங்க. அவங்க அந்த அரசு அதிகாரிகள் மத்திய அரசாங்கம் பார்த்துருக்காங்க.